ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கார்டிலர் வச்சுட்டு பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாகலிப்ஸ் வேர்மானோட எபிசோட் நம்பர் 21 தான் பார்க்க போகிறோம். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கிள் ரெஸ்கியூ பண்ணியிருப்பான். ரெஸ்கியூ பண்ணிட்டு அங்கிளுக்கு தேவையான லாஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா அவன் நிறைவேற்றி வச்சிருப்பான். அவர்கிட்ட ரிவெஞ்ச் எடுக்க போகிறதா லாஸ்ட்டாக சொல்லியிருப்பானா. அதனால அங்கிள் விட்டு அவர்கிட்ட ரிவெஞ்ச் எடுக்க போகிறா சொன்னதுனால அவனும் சாயுவும் அங்கேருந்து ரிவெஞ்ச் எடுக்கிறக்காண்டி கிளம்பியிருப்பாங்க. அப்படி கிளம்பி போகும்போது நம்ம சாயு இருந்துட்டு, ஆனால் நம்ம அந்த கல்பிரட் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், அவன் நார்மல் எவால்யூமானாக இருந்தாலுமே கூட அவன் எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், அதுவும் இவ்வளோ கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க, அப்போ ஹீரோவும் ஆமாம் அவன் அந்தளவுக்கு எவாலுவேஷன் மெட்டீரியலை கன்சியூம் பண்ணியிருக்க சான்ஸே இல்லை. அதே சமயம் அந்தளவுக்கு எவாலுவேஷன் மெட்டீரியலை யாராலையும் இவ்வளோ சீக்கிரம் கன்சியூம் பண்ணவும் முடியாது, அதுக்கு சான்ஸுமே இல்லை. அப்படி பார்த்தா அவன் கண்டிப்பாக செல்ஃப் அவேக்கனிங்காக தான் ஆகியிருக்கணும். அதனால தான் அவன் இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இல்லை. அப்போ சாயுவும் செல்ஃப் அவேக்கனிங் அப்படின்னா என்னன்னா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோவும் ஆமாம் அது ஒருத்தவங்க உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கும்போது உடம்பே தானே செல்ஃப் அவேக்கனிங் ஆக வச்சிடும். அதாவது கைஸ், இந்த அபாகலிப்ஸ் வேர்ல்டு அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ஆபத்தில் இருக்கவங்க அவங்கள தாங்களே சர்வே பண்ணுறதுக்காண்டி அப்படியே அவங்களோட செல்ஃப் அவேக்கனிங் ஆக வச்சிடும். நார்மலாக பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கன்சியூம் பண்ணி எவால்டியூமான மாறுறதுக்கும் இந்த செல்ஃப் அவேக்கனிங்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. செல்ஃப் அவேக்கனிங் ஆனவங்க நார்மல் எவால்டியூமனோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருப்பாங்க, அதோட கொஞ்சம் அதிகமாகவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸ்டார்டிங்லேயே. அதனால தான் இவன் இந்த அளவுக்கு ஈஸியாகவே நிறையா ஜாம்பிஸ் அடித்து கொள்ள முடிஞ்சிருக்கோம், நம்ம ஹீரோ கொல்ல முடியாத அளவுக்கு கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் சாயுவும் இது பேசிக்கிட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா கல்பிரேட் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா 3 அடியாளுங்க இருந்திருப்பானுங்க. அதில் ஒருத்தர் இருந்துட்டு, அண்ணே சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுண்ணே, காதெல்லாம் அப்படியே அடைக்குதுண்ணே, தயவு செஞ்சுண்ணே விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்க, அவள் கூட இருந்த மொட்டத்திலேனா, டேய் நான்லாம் சாப்பிட்டு 4 நாளுக்கு மேலே ஆச்சுரா, என்னையவே விட மாட்டேங்கிறா, உனைய எப்படா விடுவானுங்க, அதோட பாஸ் வேறு புது ஆட்ரா, அவனுக்கு மேட்ரு தெரிஞ்சால் நம்ம 2 பேத்தையும் கதையை முடிச்சிருவான்டா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ பார்த்தா பக்கத்தில் இருந்த அந்த ஊசி தலைவனும், ஏய் நான் கேள்விப்பட்டேன் உண்மையா, பழைய பாஸை விட புது பாஸ் ரொம்ப மோசமானவனாமே அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, அப்படியே சீனை கட் பண்ணி வேற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. சாப்டர் 46 பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பரவாயில்ல எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் ரொம்ப நாளாகவே என்னை வாட்டி அடிக்கணும்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால தான் நான் என்னை அங்கேருந்து அனுப்பி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ தெரியும் கைஸ் இந்த கல்பிரேட் யாருன்னு சொல்லிட்டு, அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்ஃபங் தான். இவன் எப்படிடா இங்கே இவ்வளோ பெரிய கல்பிரேட்டாக வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு ஹவுஸ்லேருந்து அவன் வெளியே வந்திருப்பான்ல லாஸ்ட்டாக இந்த சோத்துக்கு சண்டை போட்டுட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஹீரோட்ட சண்டை போட்டு அங்கேருந்து கிளம்பி வந்திருப்பான். அப்போ நடந்த ஒரு வாழைப்பழ கதையை தான் இப்போ காட்டுறாங்க. அப்போ ஜங்ஃபங் இருந்துட்டு வேற ஒரு சொட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவன் ஒரு ஜாம்பிக்கிட்ட மாற்றிருப்பான். அந்த ஜாம்பிங்கெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அவனை சுற்று போட்டிருக்கான், அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிஞ்சிருக்காது, அப்படியே பயத்தில் அலறி இருப்பான். காய்ஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி போகும், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சாப்டர் மட்டும்தான் இப்படி இருக்கும். ஜங்ஃபங் பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பிக்கிட்ட மாட்டியிருப்பான் இல்லையா, மாட்டிக்கிட்டுச்சா இப்போ என்ன பண்ணுறது, நான் மற்றவங்கள ஏமாத்துறதுனால தான் எனக்கு இந்த நிலமை போல், அதனால கடவுள் எனக்கு இந்த நிலமையை கொடுத்துட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருக்க. இல்லை இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான், அவங்களால தான் நான் அங்கேருந்து வெளியே வந்தேன், அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ ஒரு ஜாம்பி பார்த்தீங்கன்னா அவன் மேலே பாஞ்சிட்டு அப்போ இவனும் பார்த்தீங்கன்னா குனிஞ்சு அப்படியே டார்ச் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜாம்பி படையே வந்திருக்கும். அந்த ஜாம்பி படையும் இவனை பார்த்துட்டு, நைனா இங்கே பாரு சார் பாவத்தை எனக்கு இருக்கும் பாரு, சும்மா மௌனே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா மனுஷன் வர கிடைச்சிருக்கா, லைக் பீஸ் வர நல்லா இருக்க மாதிரி தெரியுது, இன்னைக்கு இவனை பிடிச்சா துணிவான தூக்கி போட்டு மிதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுங்களும் இவனும் பார்த்துருக்கா. அப்போ அந்த ஜங்ஃபங் இருந்துட்டு, ஜங்ஃபங்கு எப்படியாச்சும் இதுங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுறா, இதுங்கிட்ட மாட்டினா மட்டும் சிக்கனு அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்ருவானுங்க, கடவுளே என்னை காப்பாற்று, இருந்தா சாமிக்கு இல்லைன்னா யாருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா ஒரு இரும்பு ராடு இருந்திருக்கும், அதில் மாட்டி அவனுங்க போய் கால் தடி கீழே விழுந்திருப்பான். இப்போ தானடா சாமியை கும்பிட்டேன், அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா என் ஜோலியை முடிக்க போகிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அழுதுகிட்டே பார்க்க. அப்போ பார்த்தா தக்காளி வச்சு அவனும் ஜாம்பி அடிச்சுக்கிட்டு இருக்கான். டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, AK-47 வச்சு அதை ஒன்றும் பண்ண முடியல, இவங்க என்னடா தக்காளியை வச்சு அடிச்சு வரட்டுறாங்க தான் கைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அவனுங்க பார்த்தா உண்மையிலே தக்காளி வச்சு அடிச்சு அந்த ஜாம்பிஸ்லாம் அங்கேருந்து வாட்டி அடிச்சானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ அதுலேருந்து ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஃபங்கை பார்த்துட்டு, ஏய் நல்லா ஒரு வசமான பீஸ் சிக்கியிருக்கடா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்குறான். அவன் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வச்சு மேலே அடித்தான் அவன் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு ஜங்ஃபங் அவனுக்கு அப்படியே கழுத்தை அப்படியே சுற்றி மேலே தூக்கியிருப்பான்.
அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஃபாங்கும் எப்படியாச்சும் என்னை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு அவனும் கதறி இருப்பான். அப்போ இவனும் சட்டையை பிடிச்சி மேலே தூக்கிட்டு நீ ஏன் ஆம்பளையா இல்லை பொம்பளையாடா அப்படிங்கிறமா. இது எதுக்குன்னா அவனை திட்டுறான்னு நினச்சிடாதீங்க, அதே சமயம் அவனை கலாய்க்கிறான்னு நினச்சிடாங்க. ரெண்டுமே கிடையாது, இது வேற ஒரு விஷயம். அது என்னென்னு பின்னால் பார்ப்போம். இப்போ பார்த்தா அதில் இருந்துட்டு இன்னொருத்தர் வந்துட்டு அவனை பார்த்துட்டு இன்னைக்கு லக்கா பாருடா, நமக்கு லக்கு நம்ம பக்கம் இருக்குது, அதனால தான் இவனை மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஃபேன்சியான ஒரு அழகான பையன் நம்ம பக்கம் சிக்கியிருக்கான், இவனை போய் பாஸ்ட்டை போய் விற்றுரும் அப்படின்னு சொல்லி அவனும் இல்லை. அப்போ அவனை பார்த்து ஒரு பொண்ணு மாதிரி தூக்கிட்டு போகிறானுங்க. அவனுங்களும் பார்த்தீங்கன்னா அவனை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டே என்னடா பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம், ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னை கீழே இறக்கி விடுங்கடா அப்படின்னு அவனும் கத்துறான். அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா அவசரப்படாத சொல்லலாம், இன்றைக்கி உன்னைய வச்சு தான் எங்கள் பாஸுக்கு பெரிய ஃபன்னே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து அவனை தூக்கிட்டு கிளம்ப. அப்படியே அவனுங்களும் பார்த்தீங்கன்னா பாஸை அப்படியே காட்டுறானுங்க. பாஸ் பார்த்தா இப்போ தான் கைஸ் எனக்கே புரியுது, இவனுங்க பாஸ் ஒரு வானவில் கை. அவனு பார்த்தீங்கன்னா ஹோய் ஹோய் குட் ஜாப் லேட்ஸ் அப்படின்னு அவனும் சொல்ல. இப்போ புரிஞ்சதா, இவனுங்க பார்த்தா ஒரு வானவில் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தாங்க ஆடு இது தெரியாமல் நம்ம ஜங்ஃபங்கும் ஆடு தானாக வந்து தலையை விட்டு மாட்டின மாதிரி அவனும் மாட்டிக்கிட்டான். அந்த பாசம் இவனை பார்த்துட்டு தம்பி இவன் என் டைப் மாதிரி இருக்கான், நீ என்ன இளம்படா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அண்ணே வேண்டாமண்ணே ப்ளீஸ்ண்ணே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறி கதறி அழுகிறான். இவனும் விடுற மாதிரி தெரில. அந்த பாசம் டேய் தம்பிங்களா உங்களுக்கு தேவையானதை போய் எடுத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு பிஸியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல. அவனுங்களும் புரிஞ்சதில்ல நீ என்ஜாய் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கேருந்து கிளம்பியிருப்பானுங்க. அப்போ பார்த்தா அந்த ஜங்ஃபங்கும் அண்ணே வேணாண்ணே என்னை விட்டுருங்கண்ணே, உங்களுக்கு பணம் வேணாம் எது வேணாலும் தரேண்ணே, பொண்ணு இருக்க இடத்த கூட கட்டுறேன், சப்ளைஸ்லாம் அங்கே கொட்டி கிடக்குண்ணே, தயவு செஞ்சு என்ன மட்டும் விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கதறி அழுக்க. எப்போ அந்த வானவில் பாசம் டார்லிங் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்த்து இருக்க. நல்ல வேலை கைஸ், அப்படியே இந்த சாப்டரில் அந்த மாதிரி சீன் எதுவுமே காட்டல. அப்படியே சாப்டர் 46 முடிஞ்சு 47 ஓப்பன் பண்ணால் அந்த வானவில் பாசம் டேய் ஜின்னஃபங் இது வரைக்கும் இந்த மாதிரி அண்ணனை யாரும் ஃபீல் பண்ண வச்சதில்லடா, நீ நல்லா ஃபீல் பண்ண வச்சிருக்க, நீ அப்படியே கீப் அப் பண்ணு அப்படின்னு அவனும் சொல்ல. அவனும் பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஃபங்கும் எஸ்மா சார் நீங்கள் சொன்ன மாதிரியே செய்கிறேன், நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படியே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா. என்னடா இது அவனும் அதான் மாறிட்டானா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வானவில் பாசம் குட், ஆனால் இருந்தாலும் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறது, நீ என்னை துரோகம் பண்ணிவிட்டு மற்ற பொண்ணுங்க கூட போயிட்டா அதனால் உனக்கு பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் வராத மாதிரி ஒரு பாட்டை கட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. என்னடா சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கதறி அழுக. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வானவில் பசம் அவனை சும்மா விடுறதா இல்லை, கையில் ஒரு கத்தி எடுத்துட்டான். கத்தி எடுத்துகிட்டு டேய் செல்லாம் அங்கே போய் டாக்டர் இருந்தால் யாராச்சும் கூட்டு வாடா, இவனோட அந்த இதை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அப்படி சொல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இவனை பியூரிஃபை பண்ணிடலாம்னு சொல்லியிருப்பான். அந்த பியூரிஃபைங்கிறது என்ன விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா தெளிவாக சொல்கிறேன். ஆண்களின் அடையாளத்தை கட் பண்ண போகிறாங்க, அதுதான் விஷயம். ஜங்ஃபங்கும் பார்த்தீங்கன்னா கதறி அழுகிறான். மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் வேணாம் மாஸ்டர் அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறான். அவ்வளோதான் கைஸ், அதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடிவெடுது. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிவெடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, யாருமே கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் உங்களை பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே டாட்டா பை பை, see you guys.